பசங்களா, உங்களுக்கு அடுத்த கிளாஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அடுத்த கிளாஸ் நானே எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். யார்கிட்டனா கேட்டு பர்மிஷன் வாங்கிக்கலான்னு பார்க்குறேன். மேம் அடுத்த கிளாஸ் பிடி மேம். ப்ளீஸ் மேம், இன்னைக்கு ஒரு நாள்னா விடுங்க மேம் பிடி பீரியடு. ஓ! நல்லதாச்சு. பிடி மேம் இன்னைக்கு வரலையே! அப்ப நானே எடுத்துக்கிறேன் பிடி கிளாஸு. நல்லதாச்சு. நான் பேப்பர் வேற கரெக்ஷன் பண்ணணும். எனக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்றதுக்கு டைமே இல்ல வீட்ல. நான் இப்ப கரெக்ஷன் பண்ணி உங்க கையில குடுத்துடுறேன். மேம் பிடி பீரியட் மேம், ப்ளீஸ் மேம், நாங்க எதனா விளையாடுறோம் மேம். மேம் இல்லைன்னா என்ன இருக்கு மேம், நாங்க போய் கிரவுண்ட்ல போய் விளையாடுறோம் மேம். எங்களை விட்டுடுங்க மேம், நாங்களே போறோம் மேம். ப்ளீஸ் மேம், அதெல்லாம் பண்ணாதீங்க மேம், நீங்களே பண்ணுங்க மேம். ஆமா கியாரா, எதுக்குதான் இப்படி பண்றாங்கன்னே தெரியல கியாரா. பாரு கியாரா, ஒரு நாள் பிடி பீரியட் வருது, அத்தை கூட சரியா விளையாட விட மாட்டேன்றாங்க. ஏன்பா இப்படி பண்றாங்க? நோ பசங்களா, நான் சொல்றது கேளுங்க. நான் இந்த வாட்டி நான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணிடுறேன். இந்த பிடி பீரியட் நான் எடுத்துக்கிறேன் பசங்களா. நெக்ஸ்ட் வீக் நீங்க வேணா விளையாடுங்க, ஓகேவா? அடுத்த வாரம் மேம் வந்துருவாங்க, அப்ப விளையாடுங்க. மேம் ப்ளீஸ் மேம், கெஞ்சி கேட்குறோம் மேம். மேம் ஒரு வாட்டி தான் மேம் வருது வாரத்துக்கு, அது கூட நீங்க எடுத்துக்காதீங்க மேம். ஆமா மேம், ப்ளீஸ் மேம், வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது மேம். எதுக்கு மேம், நாங்க விளையாடுறோம் மேம், ப்ளீஸ் மேம். மேம் நான் ஒரு ஐடியா சொல்றேன் மேம். பிடி ரூம்ல ஒரு மைண்ட் கேம் வாங்கி வச்சிருக்காங்களா மேம், அது எடுத்துட்டு வரேன் மேம். நீங்களும் இங்கேயே இருங்க மேம், அது போய் எடுத்துட்டு வந்துட்டு எல்லாம் நம்ம விளையாடலாம் மேம். கிளாஸ் ரூம்லயே உட்காந்து விளையாடலாம் மேம், கிரவுண்டுக்குலாம் போக வேண்டாம் மேம். ஓ அப்படியா? அந்த கேம்லாம் கூட வச்சிருக்காங்களா நம்ம ஸ்கூல்ல? ஓகே போய் எடுத்துட்டு வா மலர். எனக்கு கூட ரொம்ப ஆசையா இருக்கு மைண்ட் கேம்லாம் விளையாடுறதுக்கு. கிரவுண்ட்லலாம் எங்களால இப்போ விளையாட முடியாது, இந்த சாரீஸ்லாம் கட்டிட்டு. இப்போ போய் எடுத்துட்டு வரியா? நம்ம போய் விளையாடலாம். இங்கே இருங்க மேம், நான் போய் எடுத்துட்டு வரேன் மேம். நான் போய் சீக்கிரமா எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே சீக்கிரமா வா மலர். மேம் இதுதான் மேம் நான் சொன்ன மைண்ட் கேம். ஓ புரிஞ்சிச்சு பசங்களா. இப்போதான் நான் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்தேன், ஓகேவா? இதில் வந்து 2 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெட் அண்ட் எல்லோ. ஓகே, இதில் 2 டீமாக நீங்கள் பிரிஞ்சிக்கணும், சரியா? ரெட் டீம் ஒன்று, எல்லோ டீம் ஒன்று, 2 பேர் இருப்பாங்க. 2 டீம்லேருந்து ஒருத்தர் விளையாடணும். ஃபர்ஸ்ட் ரெட் காயின் போடணும், அதுக்கப்புறமா எல்லோ காயின் போடணும். இது எப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன், இப்போ பாருங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு ரெட் டீம்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த ஹோல்ஸில் எங்கே வேணாலும் நீங்கள் போடலாம். இங்கே 7 ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஹோலில் நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து கீழே வந்து விழும். இந்த கீழே வந்து விழுந்துட்டு பிறக்கும் நீங்கள் ஒருத்தராக ஒன்று போட்டுகிட்டே வந்தீங்கன்னா யாருது 4 காயின்ஸ் வருதோ அவங்க தான் வின்னு, ஓகேவா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு காயின் வந்து நம்ம போடணும், ஓகேவா? இப்போ நான் வந்து முதல் காயின் வந்து போடுறேன் பாருங்கள். இப்போ எங்கன்னா நீங்கள் போடலாம், உங்கள் இஷ்டம். இப்போ நான் வந்து எல்லோ காயினை போடுறேன். ஃபஸ்ட்டு எல்லோ காயின் போட்டேன்னா அது கீழே போய் விழுந்துருச்சா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெட் காயின் போடணும். ரெட் காயின் போட்ட பிறகு அது விழுந்துருச்சு. அதேமாரி இங்கே எல்லோ, அதுக்கப்புறமா எல்லோ. இதேமாரி நம்ம ரெட் எல்லோன்னு போட்டுகிட்டே வந்துட்டு பிறகு இதுமாரி 4 கலர் ஒன்றா வந்துச்சுன்னா அவங்க தான் வின்னர். லைனாகவும் வரலாம், இப்படி டயகனலாகவும் வரலாம், இப்படி கிராஸாகவும் வரலாம், எப்படின்னா வரலாம். ஆனால் 4 காயின் ஒரே கலர் இருக்கணும், ஓகேவா? புரிஞ்சுதா பசங்களா? இதுதான் வின்னர், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், நம்ம இப்போ ஒரு டீம்லேருந்து ஒருத்தராக வந்து விளையாடுங்க. நான் மொத்தமே 5 கேம் கண்டக்ட் பண்ண போகிறேன். 5ல் 3 யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க தான் வின்னர். மேம் நாங்கள் வந்து ரெட் டீமாக இருக்க போகிறோம் மேம். நாங்கள் இங்கே ஃபுல்லாகவே எங்கள் ரோ ஃபுல்லாகவே நாங்கள் ரெட் டீம். என்னடா நல்லான்னு கரெக்டாக தானே நான் சொல்கிறது? ஆமா கரெக்ட், நம்ம ரெட் டீம். அப்ப நாங்க வந்து எல்லோ டீம். ஓகே மேம், நாங்க எல்லாமே எல்லோ டீமா இருக்கோம் மேம். ஃப்ரண்ட் ரோல இருக்கறவங்க எல்லாரும் ரெட் டீம் மேம். சரி பசங்களா. மலர் இப்ப மேம் எப்படியோ கூப்பிடுவாங்க, நீயே போயிடு மலர். நீ தான் ஃபர்ஸ்ட் போகணும், ஓகேவா? கண்டிப்பா ஜெயிச்சுட்டு வா மலர், நம்ம தான் ஜெயிக்கிறோம். சரிடா அர்ஜுன், நம்ம தான் ஜெயிப்போம் கண்டிப்பா, நீ கவலைப்படாத. ஓகே நானே போறேன். ஏய் அங்கந்து மலர் வர போறா, அப்போ நான் கண்டிப்பா போய்தான் நான் தான் வின் பண்ண போறேன். மேம் நான் வந்துட்டேன் மேம், நான் தான் விளையாட போறேன் மேம் எல்லோ டீம்ல இருந்து. ஏய் நான் தான் ஜெயிக்க போறேன் கண்டிப்பா, பாரு இந்த கேம்ல எப்படியோ நான் தான் ஜெயிக்க போறேன். ஓகே, இப்போ வந்து மலர் வந்திருக்கா, கியாரா வந்திருக்காங்க. 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் மேம், நான் ரெட் டீம்ல இருந்து விளையாடுறேன் மேம். ஓகே நான் ஸ்டார்ட் பண்றேன் மேம். ஃபர்ஸ்ட் ரெட் கலர் சென்டர்ல போட்டுடலாம் நம்ம. இப்போ அப்பதான் எங்கன்னு என்ன பார்க்க முடியும். எங்கன்னா போட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். இவளுக்கு மேலேயே போட்டு நான் விளையாட போறேன் பாரு, அப்படிதான் போட போறேன். இப்போ இவ நம்ம மேலேயே போடுறா, இவ பக்கத்துல போட்டு பார்க்கலாம் என்ன பண்றான்னு. இவ போட்டானா அதுக்கு மேலேயே நான் போட போறேன் திருப்பியும். என்ன இவ நம்ம மேலேயே போட்டு விளையாடுறா இவ. சரி நம்ம இந்த பக்கம் போடலாம். இவ போட்டாளா? இப்போ 4 வந்துருமே இவளுக்கு. இந்த பக்கம் போட்டு நம்ம பிளாக் பண்ணிடலாம். இந்த பக்கம் போட்டாலும் எனக்கு தான் 4 வரப்போகுது. நான் தான் ஜெயிச்சேன்.
இங்க பாருங்க மேம் 4 ஒண்ணா வந்துருச்சு கலர் ரெட் கலர். வெரி குட் மலர், சூப்பரா விளையாடி இருக்க. 2 சைடு போட்டாலும் நீ தான் ஜெயிக்கிற மாதிரி விளையாடின. சூப்பரா இருந்தது உன் ஸ்ட்ராட்டஜி. வெரி குட் மலர். ஐயோ நான் ஏமாந்துட்டேனே. ஷிட், நம்ம லாஸ்ட்ல வந்திருக்கணுமோ. ச்சே, நெக்ஸ்ட் டைம் அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப செகண்ட் ரவுண்ட் விளையாடுறதுக்கு நலன் கயல் வந்திருக்காங்க. ஓகே, இப்ப 2 பேர்ல யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? ரெட் டீமா இல்லனா எல்லோ டீம் யார் ஜெயிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ எல்லோ டீம் வந்து நீங்க செகண்ட் ஸ்டார்ட் பண்ணனும். இப்போ ரெட் டீம் ஃபர்ஸ்ட் நலன் நீ தான் ஸ்டார்ட் பண்ணு. ஓகே? எஸ் மேம், நான் ஸ்டார்ட் பண்றேன் மேம். ஃபர்ஸ்ட் நடுவுலயே போட்டுடலாம். அப்புறமா இவன் நடுவுல போட்டானா? ஓகே, அது பக்கத்துலேயே நம்மள போட்டுட்டு வந்தாதான் அப்படின்னா அவனை லாக் பண்ணிட்டே இருக்க முடியும். இவன் வின் பண்ற மாதிரி நம்ம சான்ஸே கொடுக்க கூடாது. எப்படி இருந்தாலும் நம்ம தான் இந்த வாட்டி இந்த கேம்ல ஜெயிக்கிறோம். எல்லோ டீம் தான் வின் பண்ணணும். இவன் எங்க போட போறான் இப்ப பார்க்கலாம். இவன் எங்க போடுறான்னா, நான் எங்க போட்டுமா எங்க போடுறது ஒன்னும் புரியலையே. இவன் நம்மள பின்னாடியே போட்டுட்டு வந்துட்டு இருக்கா இவ. ஓகே, இவன் இங்க மேல போடலான்னு பாக்குறான் போல இருக்கு. பார்க்கலாம், கொஞ்சம் கேப் விட்டு பார்க்கலாம். நம்மளுக்கும் வின் பண்ணணும்ல. இவ எதுக்கு இங்க போட்டா? சம்பந்தமே இல்ல, அது இங்க போட்டிருக்கா. ஓகே, நம்ம எப்படின்னா போட்டுட்டு வரலாம். இவன் இங்க போட்டிருக்கான். சரி, நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இவ ஏதோ ஸ்ட்ராட்டஜியோட தான் வின் பண்ற மாதிரி இருக்கு. வின் பண்ணிடுவாளோ? கயல் ரொம்ப உஷாரு. அச்சிச்சோ, பத்திரமா விளையாடணும் நம்ம. இவன் என்ன எங்க விளையாடுறான்? இவன் என்னென்னமோ லூஸ் மாதிரி விளையாடிட்டு இருக்கான். என்ன இவ இப்படி போடுறா? லாஸ்ட்ல எட்ஜ்ல போய் போட்டுட்டு இருக்கா. லூசா இவ? எங்க போடுறது? அடாடாடா, என்னடா இது, ரொம்பவே குழப்பமா இருக்கு. சரி, இங்க போட்டு விடுறேன். என்ன பண்றது, வேற வழி இல்லையே. எல்லா இடத்துலயும் அவ பிளாக் பண்ணி வச்சிருக்கா நம்மள. இருடா நலன், உனக்கு இருக்கு. இப்ப பாரு, என் ஸ்ட்ராட்டஜிய பாரு. எப்படி உன்னை நான் பிடிக்கிறேனா இல்லையா பாரு. நீ கண்டிப்பா தோக்க தாண்டா போற. ஓஹோ, இவளது இங்க 3 வந்துருச்சா? ஆஹா, வெயிட் பண்ணுடா நலன். இப்ப பாரு உந்து இப்ப எப்படி பண்றேன்னு. ஏய் இரு, நீ எனக்கு போட்டா நான் உனக்கு போடுறேன். என்ன இது, ரொம்பவே பயமா இருக்கே. ஐயோ, கமான்டா நலன், சூப்பர் டஃப்பா கொடுத்துட்டு இருக்க காம்படிஷன். ஏய் ஐயோ, என்ன இவ வேற கத்துறாளே. மலர, கொஞ்சம் அமைதியா இரு. எனக்கே ஒன்னும் புரியல. நானே எங்க போடுறேன்னே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எங்க போறதுன்னே ஒன்னும் புரியல. கொஞ்சம் குழம்பி போயிருக்கேன்பா. ஏய் ஒன்னும் இல்லடா, தைரியமா போடு. சரிடா அர்ஜுன், நீ அங்கிருந்து சொல்லுவ. இங்க வந்தா தானே உனக்கு புரியும். கேம் விளையாடுறவங்களுக்கு தான் தெரியும்டா கஷ்டம். இவன் என்ன பண்றான்? இவன் எங்கெங்க போட்டுட்டு இருக்கான்னு அவனுக்கே புரியல போல இருக்கு. போட்ட இப்போ எங்கே போடுறான்னு பார்க்கலாம். இப்போ இல்லைன்னா நம்ம தான் கேமில் வின் பண்ண போகிறோம். 110% கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு. ஆஹா, இருடா டே. இப்போ பாரு, நீ எங்கெல்லாம் போட்டு நீ எங்கெல்லாம் போடலான்னு பார்க்குறேன்னு எனக்கு புரிஞ்சிச்சுடா நல்லனே. ஏய், இவன் நம்மள ஒண்ணு கூட ஜெயிக்க விட மாட்டா போல இருக்கு. எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா. ஐயோ, ஒன்னு விட்டுட்டியடா நலன். பாருடா அங்க. ஏ கம்முன்னு இரு, நீ வேற சும்மா கத்திட்டே இருக்காத. எனக்கு புரிஞ்சிச்சு எங்க விளையாடணும்னு. பார்த்து தான் விளையாடிட்டு இருக்க. நான் என் காயினை போடவே இல்லை. அவ எங்க போடுறாளோ அங்கேயே தான் நான் பிளாக் பண்ணிட்டு இருக்கேன். இவன் நம்ம பின்னாடியே பிளாக் பண்றான், நல்லா தெரியுது நம்மளுக்கு. இருடா டே நலன. இரு கையால், நான் உன்னை பிளாக் பண்ணிட்டே தான் இருப்பேன். நீ என்னன்னா பண்ணு, நான் இப்படிதான் பண்ணுவேன். வேற வழி இல்லை எனக்கு. நம்ம கேம் ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ஆனா உன்னை மட்டும் ஜெயிக்க விட மாட்டேன். கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன்னு நினைக்கிறேன். எப்படின்னா இவளை பிளாக் பண்ணிட்டே வந்தா எப்படின்னா டிரா ஆயிடும் நினைக்கிறேன். டிரா கூட ஆகக்கூடாது. இப்ப இவளது இங்க பிளாக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இவ எங்க போடுறான்னு பாக்கலாம். டேய் நலன், உஷாரா இருக்கடா. இரு இப்ப பாரு, நான் ஸ்ட்ராட்டஜி போடுறேன். நீயே எனக்கு போட்டு கொடுத்துட்டு போற, பார்த்த நேரு. ஆஹா, எங்க போறதுன்னே தெரியலையே நம்மளுக்கு. எங்க போறது, கொஞ்சம் தான் இருக்கு, கேப்பே இல்ல. எல்லாமே பிளாக் பண்ணியாச்சு. இப்ப இது ஒண்ணுதான் இருக்கு. இங்க ஒண்ணு போட்டு விட்டுடுறேன். எங்க போடுறதுன்னே புரியல. ஏய் ஜாலி, நான் ஜெயிச்சிட்டேன். இங்க பாரு, நான் சொன்னல, நீ சொன்ன மாதிரியே நீ போட்டு கொடுத்துட்டு வரனே. பாத்தியா, 4 வந்துருச்சு மேம், 4 வந்துருச்சு மேம் டயகனலா. வெரி குட் கயல், நீ தான் ஜெயிச்சிங்க. இப்போ எல்லோ டீம் வந்து செகண்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டீங்க. வெரி குட் கயல். தேங்க்யூ மேம். டேய் நலன், உனக்கு எவ்வளவு சான்ஸ் வந்தது தெரியுமா நீ ஜெயிக்கிறதுக்கு? எல்லாமே விட்டுட்ட. நீ அவ்வளவே ஃபோக்கஸ் பண்ண. உன்ன நிறைய 3 காயின்ஸ் லைனா இருந்தது, அதெல்லாம் விட்டுட்ட. ஏ போப்பா, அங்க போய் விளையாடாதான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இங்க இருந்து பாக்கிறதுக்கு ஈஸியா தான் இருக்கு தெரியுமா, ஆனா அங்க போய் பாருங்க நீங்கெல்லாம். அப்பதான் பயமா இருக்கு. ரொம்பவே ஒன்னும் புரியல மலர எனக்கு. நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன் தெரியுமா. என்ன விளையாடுறதுன்னே தெரியல.
ஓகே பசங்களா, டஃபா போயிட்டு இருக்க காம்படிஷன். 2 பேரும் ஒன்னொன்னு ஜெயிச்சிருக்கீங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து யார் வந்து விளையாட போறீங்க? வாங்க மேம். ரெட் டீம்ல இருந்து ஜெனி, எல்லோ டீம்ல இருந்து சித்தி. நல்லன்னு விளையாட மாதிரி நம்ம விளையாடக்கூடாது. நம்ம ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட விளையாடினாதான் இப்போ நம்ம தான் ஜெயிக்க முடியும். ஆமா, இது எப்படி விளையாடுறதுன்னே ஒண்ணுமே புரியலையே. இங்க வந்த பிறகுதான் ஒரே குழப்பமா இருக்குப்பா நம்மளுக்கு. அவ போடுற இடத்துல நான் எங்கன்னா போட்டுட்டு இருக்கேன், அவ எங்கெங்கேயோ போடுறா, நான் எங்கெங்கேயோ போட்டுட்டு இருக்கானே. என்ன பண்றது இது? என்ன சித்திக்கு விளையாட தெரியாதோ? எங்கெங்கேயோ போட்டுட்டு இருக்கா, கார்னர்லாம் போய் போட்டுட்டு இருக்கா பாரு. சரி விடு, நம்மளுக்கு நல்லது தானே. அவ விளையாட தெரியலன்னா ஜெனி எப்படியோ ஜெயிக்க கூடாது. நம்ம ஃபுல் கான்சென்ட்ரேஷன் விளையாடலாம். 4 காயின் ஒன்னா வரக்கூடாது, அவ்வளவுதானே. ஆஹா, இப்போ கொஞ்சம் உஷாரா தான் விளையாடுற மாதிரி தெரியுது. அவளுக்கு எல்லோ காயின் 3 வந்துட்டு இருக்கு ஒன்னா. இப்ப நம்ம தான் எங்கெங்கேயோ போடுறோமோ. ரிதி கூட உஷாரா தான் விளையாடுறாப்பா. சரி சரி, நம்ம எங்க போடுறது? இப்போ இங்க போட்டுடலாம். எங்க போட்டா என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. சரி ஓகே, நான் எங்க போட்டுறேன், நீ அவன் அங்க போட்டாலும் நான் எங்க போட போறேன். ஓகே, இப்போ இந்த கார்னர்ல போட்டு வைக்கலாம். நம்ம இப்போ அவன் எங்க போடுறான்னு பார்க்கலாம். ஆஹா, இது 3 வந்துருச்சு. இது கூடமா தெரியாது எனக்கு. நீ எல்லாம் அங்க போட்டனா நான் போட்டுட்டு உன்னை பிளாக் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். நம்ம எப்படியோ ஒன்று போடலான்னு பார்த்தா உஷாராயிட்டாலே. இப்போ நம்மளது ஒன்று இருக்கு சான்ஸ், பார்க்கலாம். ஆஹா ஷட், அத்தை கூட பிளாக் பண்ணிட்டா. ஓ மை காட், நானே போட்டு கொடுத்துட்டேன்னா அவளுக்கு. ஷட் மேம், நான் ஜெயிச்சிட்டேன் மேம். இந்த 4 ரெட் கலர் வந்துருச்சு மேம் டயகனலா. வெரி குட் ஜெனி. இப்போ இந்த 3rd ரவுண்ட்ல ரெட் டீம் வின் பண்ணிட்டாங்க. ஓகே, வெரி குட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். எப்படியோ 2 கேம் ஜெயிச்சிட்டோம் நம்ம. இன்னும் 1 ஜெயிச்சிட்டா நம்ம தான் வின்னர். ரெட் டீம் தான் வின் பண்ணிடுவோம். வாவ், சூப்பர். கொஞ்சம் ஏனோ தானோன்னு விளையாடிட்டோமோ. கொஞ்சம் நல்லா விளையாடினா ஜெயிச்சிருக்கலாம் போல இருக்கு. இப்போ 4th ரவுண்டுக்காக சோஃபியா அண்ட் அர்ஜுன் வந்திருக்கீங்க. ஓகே, இப்போ உங்க கேமை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே அர்ஜுன், நீ ஸ்டார்ட் பண்ண ரெட் காயின்ல இருந்து. ஓகே மேம், நான் ஸ்டார்ட் பண்றேன் மேம். எல்லாரும் ஃபர்ஸ்ட் நடுவுல போட்டாங்க, நானும் நடுவுல போட்டுறேன். நம்ம டீம்ல இருந்து ஒருத்தர் கூட ஜெயிக்கல. அட்லீஸ்ட் நானாவது வின் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லை எனக்கு. எப்படின்னா நான் கஷ்டப்பட்டு என் டீமுக்காக நான் வின் பண்ணியே தீருவேன். அர்ஜுன், பத்திரமா விளையாடுடா. ஃபுல் கான்ஃபிடன்ஸோட விளையாடு, ஓகேவா? சரிடா சரிடா, நீ ரொம்ப ஜெயிச்ச, நான் பார்த்தல. உன்னோட நான் நல்லா தான் விளையாடுவேன். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. மட்டும் நீ கேமா பாரு, என் கேம. நான் ஜெயிக்கிறேனா இல்லையா மட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகே? ஏய், நல்லா அமைதியா இருடா. அவன் நல்லா தான் விளையாடுவான். நீ விளையாடுறதோட அவன் நல்லா விளையாடுவான், ஓகேவா? நீ இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கதெல்லாம் அதெல்லாம் கேமே இல்ல. அங்க போய் நல்லா விளையாடிட்டு வந்ததுன்னா ஓகே. சரி சரி விடுப்பா, சாரிப்பா, நான் பேச மாட்டேன். மச்சான் சாரி எல்லாம் கேட்காதடா. நம்ம எல்லாம் ஒரே டீம்டா. நம்ம டீம் தான்டா நம்ம விளையாடுறோம், ஓகேவா? கொஞ்சம் அமைதியா இரு. எனக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணட்டும். அவன் எங்க போடுறான்னு எனக்கு அப்புறமா புரியாத. அவ வின் பண்ணிடுவாடா. சரிடா மச்சான், நான் ஒண்ணுமே பேசலடா. நீங்களே விளையாடுங்கடா. இதுதான் என்ன நல்ல சான்ஸ். ஓகே, இப்போ நான் தான் ஜெயிக்க போறேன். ஏன்னா நலனும் அர்ஜுனும் 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் தான் ஜெயிக்க போறேன். போடுடா நலன், நீ எங்க போடுறியோ போடு. சாரி அர்ஜுன், நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க. நலன் அர்ஜுன், எனக்கு நல்லதா இருக்கும். எனக்கு நல்லதா இருக்கும். ப்ளீஸ் போடுங்க. இப்போ நான் தான் ஜெயிக்க போறேன், பாருங்க. எலே சோஃபியா, என்னல நினைச்சிட்டு இருக்க? நாங்க தான் ஜெயிக்க போறோம், பாரு. கமான் அர்ஜுன், வாழ, நீதால ஜெயிப்ப. நீ ஜெயிக்கிறியா இல்லையா மட்டும் பாருல. நான் உனக்கு சப்போர்ட் பண்றல, வாழ. இதோ பாருடா மச்சான், நம்ம ஜெயிச்சிட்டோம். மேம் 4 வந்துருச்சு மேம், ரெட் கலர். ஜாலி, ஏ எஸ். வெரி குட் அர்ஜுன், சூப்பரா விளையாண்டீங்க. அர்ஜுன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோஃபியா, நீ கூட நல்லா விளையாண்டம்மா. தேங்க்யூ மேம். மேம் இப்ப நாங்க தானே ஜெயிச்சிட்டோம் மேம். இப்ப நாங்க 4 ரவுண்ட் ஜெயிச்சிருக்கோம். ஆமா அர்ஜுன், நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. ஓகே, ரெட் டீம் தான் வின்னர் இன்னைக்கோட காம்படிஷன்ல. சூப்பரா விளையாண்டீங்க ரெட் டீம். எல்லாருமே டஃப் காம்படிஷன் பண்ணீங்க. ஓகே, சூப்பரா இருந்ததுல கேம். எஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். பசங்களா, இந்த பீரியட் ரொம்ப நல்லா போச்சு. இப்போ நெக்ஸ்ட் பீரியட்ல நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். நாளைக்கு கண்டிப்பா பேப்பர் கரெக்ஷன் பண்ண போறேன் உங்களுக்கு. ஓகேவா? சரியா? எல்லாரும் ரெடி ஆயிருங்க. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.